நம்ம எல்லாத்துக்குமே வந்து புக்க பார்த்து செய்யணும் அப்படின்னு நெறைய பேர் நினைப்பாங்க. ரிசர்ச் பண்ணணும், புக்ல என்ன போட்டிருக்கோ, அந்த சிஸ்டமேட்டிக்கா மேனுவல பார்த்து பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே அது வந்து உபயோகப்படாது. சில இடங்கள்ல வந்து பிராக்டிகலா வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட அ அறிவு திறன வந்து நம்ம வளர்த்துக்க முடியும். புக் நாலேட்ஜே வச்சு இருக்கிற பசங்களுக்கோ, இல்லன்னா நெறைய எம்ப்ளாயீஸோ இப்ப கஷ்டப்படுறதுக்கான விஷயம் என்னன்னா, அத அப்ளை பண்ண தெரியாதது தான். புக்குங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் தான். சோ அங்க போட்டிருக்கிறது வந்து வாழ்க்கையில வந்து நடைமுறையில நமக்கு தேவை அப்படின்னா, அத கொஞ்சம் வேற மாதிரி நம்ம யோசிச்சு அத வந்து பின்பற்றணும். ஒரு சாதாரண விஷயங்க. ஒரு ஒருத்தர் வந்து பெரிய நாலேட்ஜ், பெரிய சயின்டிஸ்ட் அவரு புக்கெல்லாம் எழுதுறவரு, நெறைய புக் படிப்பாரு, ரிசர்ச் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவரோட போய் நெறைய கடைக்கெல்லாம் போய் புக் வாங்கி நெறைய நடப்பாரு அவரு. அப்போ என்னாச்சு அவரோட ஷூ வந்து பிஞ்சு போச்சு. சரி நம்ம திருப்பி இன்னும் ஷூ வாங்கணுமே, எப்படி வாங்கலாம் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து முன்ன மாரி இன்டர்நெட்லாம் இல்ல அவருக்கு. சோ புக்ல தேடுறாரு. எப்படி வந்து ஷூஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. புக்ல என்ன போட்டிருக்கு? உங்களோட பழைய ஷூஸோட சைஸ் என்னவோ, அந்த சைஸ்க்கு போய் நீங்க புது ஷூஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு படிச்சுட்டு ஒரு ஸ்டிக் எடுத்து மெஷர் பண்றாரு. பழைய ஷூவோட மெஷர்மென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மெஷர் பண்ணிட்டு கடைக்கு போறாரு. கடைக்கு போயிட்டு புதுசா ஒரு ஷூஸ வந்து செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணிட்டு பார்க்குறாரு. அந்த மெஷர்மென்ட் ஸ்கேல வந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாரு. அந்த கடைக்கும், அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் இருந்ததுனால, வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள கடை மூடிடுறாங்க. சரின்னு அடுத்த நாள் வராரு. அந்த ஸ்டிக் எடுத்துக்கிட்டு வந்துட்டு கடைக்காரர்கிட்ட சொல்றாரு, "நான் நேத்துக்கு ஒரு ஷூஸ் பார்த்து வச்சுட்டு போனேனே, அது எங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, "அது வித்து போச்சு சார். காலம்பறையே வந்தாரு ஒருத்தரு, யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க." அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அப்ப ஏன் சார் நீங்க நேத்துக்கே வாங்கல அப்படின்னு சொன்னோனே, அவர் சொல்றாரு இந்த மாரி கடைக்காரங்கிட்ட. என்னோட அந்த ஸ்டிக் மெஷர் பண்ணேன்னா, அந்த சைஸ் அத வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்களே வந்திருக்கீங்க. உங்க காலுக்கு தானே சார் அந்த ஷூஸ் வேணும். நீங்களே போட்டு பார்த்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னோனே அவர் சொல்றாரு. இல்ல, இல்ல புக்ல அப்படிதான் போட்டிருந்தது. நீ பழைய ஷூஸோட சைஸ பார்த்து தான் நீ வாங்கணும்னு இருந்தது அப்படின்னு சொன்னோனே, அந்த ஷாப்கீப்பருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சோ எல்லா விஷயமுமே வந்து நம்ம புக்ல போட்டிருக்கிற மாரி சிஸ்டமேட்டிக்கா அது ஒரு ரெஃபரன்ஸா நம்ம வச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும். சோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சாதாரண விஷயம் தான் இது. ஆனா இதே மாரி பல விஷயங்கள்ல நம்ம வந்து அந்த மாரி ஒரு தவற பண்றோம். சோ பிராக்டிகலா இந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த ஒரு பிளேஸ்ல என்ன எப்படி பண்ணணும்ங்கறத நம்ம தான் மாடிஃபை பண்ணிக்கணும். அப்படியே ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம புக்ல இருக்கிறத ட்ரை பண்ண கூடாது. ஸ்டே பிளெஸ்ட்.